அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். என்ன நடந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு விஷயத்தில் தலையிடவே கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை தான் பார்த்தீங்கன்னா தற்போது காவல்துறை அளிச்சிருக்காங்க. இதற்கு பின்னணியில் என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பின்னணியில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு நாள்தோறும் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னாக வெளியாகிட்டு இருக்கு. இதுலயும் ஏற்கனவே 8 பேர் சரண்டர் ஆகியிருந்த நிலையில மேலும் 3 பார்த்தீங்கன்னா காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இதில் புதிதாக கைதான திருவேங்கடம் அப்படின்ற ஒரு நபரை பார்த்தீங்கன்னா இன்று காலை காவலர்கள் சுட்டு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால ஒரு மிகப்பெரிய விவாதம் பார்த்தீங்கன்னா உண்டாகியிருக்கு. அது என்ன அப்படின்னா, காவலர்கள் அவசரமாக ஒரு நபரை சுட்டு கொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னும், அப்படியே தற்காப்புக்காக இருந்தாலும் அவரை சுட்டு கொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அவரை செயலிழக்க வச்சிருந்தாலே போதுமே அப்படின்னு காவலர் இடத்துல பார்த்தீங்கன்னா சீமான் ஏகப்பட்ட விவாதத்தையும் தன்னுடைய ட்விட்டர் வாயிலாக வச்சிருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த காவலர்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் வேற திசைக்கு போறதை உணர்ந்து என்ன நடந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சி இந்த விவகாரத்தில் தலையிடவே கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்குடைய தொண்டர்களும் ஆம்ஸ்ட்ராங்குடைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா சென்னை உச்சநீதிமன்றத்தில் ஏகப்பட்ட போராட்டங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கிற வகையில் கூட நாம் தமிழர் கட்சி தலையிடக்கூடாது அப்படின்னு காவலர்கள் நேரடியாகவே நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்திற்கு சென்று எச்சரிக்கையாக கொடுத்திருக்காங்க. எதனால சீமான் இந்த விவகாரத்தில் தலையிடவே கூடாது அப்படின்றது காவலர்கள் சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிற நிலையில நாம் தமிழர் கட்சியுடைய தலையீடும் இருந்துச்சு அப்படின்னா இந்த போராட்டம் இன்னும் பூகம்பமாக வெடிக்கும் அப்படின்றத உணர்ந்து தான் காவலர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு அவங்க என்ன போராட்டங்கள் வேணா நடத்தலாம் அப்படின்னு ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. இதனையடுத்து காவலர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கையை தாண்டி சீமானும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த தகவல் குறித்த எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.